வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன் எதிர்க்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கண்டியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிறிஸ் பரிவர்த்தனை வழக்கு ஒத்திவைப்பு. 119 அவசர அழைப்பு இலக்கம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. அமெரிக்காவின் பாதுகாப்பு படையினருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. கண்டி ஒடுங்குமுறை பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் இடங்களில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாகவும் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்நிறுவனத்தின் புவிசரிதவியல் நிபுணர் வசந்த் சேனாதிர, மழையுடனான வானிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் தொழுவ, ஒடுதும்புர, மெததும்புர மற்றும் மினிப்பி ஆகிய பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹங்குரகத்த, நில்டனாகின மற்றும் மதுரட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த சிவப்பு எச்சரிக்கை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவுக்கான முன்னெச்சரிக்கை அறிகுறிகள் தென்படுவதால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வெடிப்புகள் காணப்பட்டால் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என வசந்த் சேனாதிர மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்விடங்களில் மீண்டும் மண் சரிவு அல்லது மண்மீடுகள் சரிந்து விழும் அபாயம் இருப்பதால் அந்த இடங்களை தவிர்த்து தமது பாதுகாப்பை உறுதி செய்து உயிரை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களுக்கு மேலும் அறிவித்துள்ளது. கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவத்திருகூட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டன. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி இவ்வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அளிக்குமாறு உத்தரவிட்டார். இந்நாட்டு ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபரால் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளராக இருந்த தற்போதைய அமைச்சர் வசந்த் சமரசிங்கவினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்புகள் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டம் அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிலவும் மழை காரணமாக விக்டோரியா, ரந்தனிகள, ரந்தம்பி ஆகிய நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய ஆரம்பித்துள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதனை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு அந்த அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் கலாவிவ வடிநிலத்திற்குட்பட்ட கலாவிவ மற்றும் கந்தலாய் நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய்ந்து வருவதாகவும் போவதென இப்பின்கட்டுவ, முருகஹந்து மற்றும் கழுகங்கி ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்மட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பாதுரோயா நீர்த்தேக்கமும் அதிகபட்ச நீர்மட்டத்தில் உள்ளதால் அந்த நீர்த்தேக்கமும் விரைவில் வான்பாயக்கூடும் என மகாவலி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த நிலைமைக்கு முன்னாயத்தம் இல்லாமை குறித்து முழுமையான ஆய்வுக்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட 25 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான பிரேரணையொன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கையளிக்கப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் இலங்கை வரலாற்றின் மிக மோசமான துயரமாக கருதப்படும் டித்வா புயலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பேரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் முழுமையான ஆய்வு செய்து அறிக்கையொன்றை தயாரிப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அக்கடிதத்தின் மூலம் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் ஊடாக கோர வேண்டாம் என்றும் அதனூடாக அறிவிப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் கோரிக்கை விடுத்துள்ளார். அனர்த்த நிலைமையின் காரணமாக பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களை இழந்த
இழந்த சில சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விளக்கியுள்ளார். அந்த சிறுவர்களின் நலனுக்காக ஏதேனும் செய்ய விரும்பினால் சட்டப்பூர்வமாக உரிய அரசு நிறுவனங்கள் ஊடாக அல்லது போலீசார் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு இன்றி நெல் நோக்கத்தோடு செய்தாலும் சட்டவிரோதமான முறையில் செயற்பட்டதாக தெரிய வந்தால் அது தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். 119 அவசர அழைப்பு இலக்கம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பது மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான ஏனைய தொலைபேசி இலக்கங்கள் குறித்து தெளிவுபடுத்தி இலங்கை போலீசார் விசேட அறிவித்தல் ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். 119 அவசர அழைப்பு சேவைக்கு கிடைக்கும் அழைப்புகளை ஆராயும் போது போலீசார் உடனடியாக செயற்பட வேண்டிய முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக பொய்யான முறைப்பாடுகள் மற்றும் ஏனைய அவசர சேவைகளுக்கு பாரப்படுத்த வேண்டிய முறைப்பாடுகளையும் இந்த அழைப்பு மையத்திற்கு வழங்கி அதனை தவறாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் அவதானிக்க உள்ளதாக அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உண்மையான அவசர சந்தர்ப்பங்களில் 119 என்ற அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவடைவதோடு இவ்வாறான தேவையற்ற முறைப்பாடுகளுக்காக நேரத்தை செலவிடுவதன் மூலம் போலீசாரின் உடனடி உதவி தேவைப்படும் அத்தியாவசிய அவசர முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கும் திறன் பாதிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த 119 அழைப்பு இலக்கத்திற்கு போலி தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு உத்தியோகத்தர் ஒருவருக்கு தெரிந்தே பொய்யான தகவல்களை வழங்குவது இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கில் இருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்திய பெருங்கடலின் டியாகோ கார்சியா தீவில் இலங்கை தமிழர்களை இங்கிலாந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தமை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆணையாளரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு லண்டன் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆணையாளரின் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டதை வரவேற்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் வரவேற்றுள்ளனர். குறித்த தீவில் தமிழர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமையால் இங்கிலாந்தில் வரி செலுத்துவோருக்கான செலவு கணிசமாக அதிகரித்துள்ளமையும் சட்டத்தரணிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னதாக உலகின் மிக தொலைதூர தீவுகளில் ஒன்றில் அதிகளவான புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டனர் என்பதை நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்தனர். எனினும் குறித்த தீர்ப்பை ஆட்சேபித்து தீவுக்கான ஆணையாளரால் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரது மேன்முறையீட்டின் 4 காரணங்களும் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டன. அதன்படி கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட சட்டவிரோத தடுப்பு காவல் என்ற தீர்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 60க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களை நீண்ட காலத்திற்கு சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமைக்காக பிரித்தானிய அரசாங்கம் மில்லியன் கணக்கான பவுண்டுகளை இழப்பீடாக செலுத்த நேரிடும் என பிரித்தானிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி வரும் 14.5 லட்சம் பேருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி வரும் சுமார் 14.5 லட்சம் பேருக்கு தலா
$1776 சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற ஒரு தேசமாக உருவான ஒரு ஆண்டாக 1776 நினைவு கூறும் வகையில் இந்த தொகை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தரைப்படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவற்படை மற்றும் விண்வெளிப்படை என அனைத்து ஆயுதப்படை பிரிவினருக்கும் பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொடக்கத்தை கௌரவிக்கும் இந்த தொகைக்கு நமது வீரர்களை விட தகுதியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்றும் அவர்களே தேசத்தின் உண்மையான ஹீரோக்கள் என்றும் ட்ரம்ப் தனது உரையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.